இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எந்த மாதம் வரும், எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஜூன் 2025 டிசம்பர் 2025 நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி யூஜிசி நெட் எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஃபெல்லோஷிப் கிடைக்கும். நீங்கள் பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த எக்ஸாம் எழுதி 2 வருஷத்தில் பிஜி முடித்து அதுக்கப்புறம் பிஹெச்டி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். 40,000 58,000 வரையும் இந்த ஃபெல்லோஷிப் ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் இந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி இருக்கும். இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிஜி முடிச்சு, அதாவது ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே கூட இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸாம் எழுதி 2 வருஷத்தில் நீங்கள் பிஜி முடிக்கணும். பிஜி முடித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபெல்லோஷிப் வாங்கலாம். இந்த ஃபெல்லோஷிப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் இருக்க பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த நெட் எக்ஸாம் எழுதணும். ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க. எழுதின கேண்டிடேட்ஸ் ஒரு 100 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் 6 பேருக்கு நெட்டு குவாலிஃபை கொடுப்பாங்க. அந்த 6 பேரில் ஒரே ஒரு ஆளுக்கு ஜேஆர்எஃப் கொடுப்பாங்க. அதாவது இதை பர்சன்டேஜில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இதை தான் நெட் அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம். ஒரு தடவை கிளியர் பண்ணிங்கன்னா போதும், லைஃப் லாங் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற டெசிக்னேஷனோட ஒரு யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதை விட குறைஞ்ச மார்க் எடுக்கும்போது உங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன் மட்டும் கிடைக்கும். நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. குறைந்த மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஹெச்டி அட்மிஷன் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் எழுதுகிற மார்க்கை பொறுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பிஹெச்டி அட்மிஷனுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இருக்கும். உதாரணமாக சோஷியாலஜி எழுதுறீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 74% எடுக்கணும் அப்படின்னு கட் ஆஃப் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 74% எடுக்கிற பட்சத்தில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஃபெல்லோஷிப் கிடைக்கும். அதுவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு வரும்போது நீங்கள் 66% எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இது 66 அப்படிங்கிறது பெர்சன்டேஜ், 44 அப்படிங்கிறது பெர்சன்டேஜ். அதுவே பிஹெச்டி அட்மிஷன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 50லேருந்து அந்த வருஷம் இருக்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன், ஒரு 56ன்னு வச்சுக்கோங்க. 56% எடுத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி அட்மிஷன் ஒன்லி அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு காலேஜ்லேயும் பிஹெச்டி நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஒரு காலேஜாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இன்ஸ்டியூஷன்ஸாக கூட இருக்கலாம். எங்கே பிஹெச்டி ஆஃபர் பண்ணுறாங்களோ உங்களோட சப்ஜெக்டில் அதுக்கு அட்மிஷன் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்கோர் பண்ண இந்த பர்சன்டேஜை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பிஹெச்டி மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெல்லோஷிப் கிடைக்காது. நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஃபெல்லோஷிப் கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மாதம் 42லேருந்து 58,000 வரையும் ஃபெல்லோஷிப் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்பும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பிஹெச்டியும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும்தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஹெச்டியு அட்மிஷனும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுவீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு என்எஃப்ஓபிசி, என்எஃப்எஸ்சி அப்படின்னு 2 வகையான ஃபெல்லோஷிப் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா என்எஃப்ஓபிசி ஃபெல்லோஷிப் கிடைக்கும். என்எஃப்எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா என்எஃப்எஸ்சி அப்படின்ற ஃபெல்லோஷிப் இருக்குது.
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபை ஆகும்போது 66% எடுத்துருக்கீங்க. இந்த பெர்சன்டேஜை வச்சு இந்தியாவில் இருக்க அனைத்து கேண்டிடேட்ஸையும் கம்பேர் பண்ணி அந்த வருஷம் எத்தனை வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து செலக்ட் பண்ணி என்எஃப்ஓபிசி எஸ்சி போன்ற ஃபெல்லோஷிப் வந்து கொடுப்பாங்க. இதுதான் ஒட்டுமொத்த யூஜிசி நெட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிஹெச்டி அட்மிஷனோட டீட்டெயில்ஸ். இப்போ வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வருஷம் அதாவது 2025 ஜூன் செஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா 16 ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 16லேருந்து 7ஆம் தேதி மே மாதம் வரையும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இதை ரெஃபரன்ஸாக வச்சு 2026க்கு எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா ஏப்ரல் மாதமே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 மாதங்களே இருக்கிற கட்டத்தில் நீங்கள் இன்னையிலேருந்தே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாம் ஷெட்யூல் எப்போ போடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜூன் மந்த்தும் வந்து எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷனில் 21 ஜூன்னு இருந்தது. ஆனால் ப்ராக்டிக்கலாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து 25லேருந்து 29 ஜூன் 2025 வரையும் வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நமக்கு 2026க்கும் இதே மாதிரி தான் ஜூன் கடைசி வாரங்களில் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து டிஆர்பியோட டிஎன்செட் அப்ராக்சிமேட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மற்றும் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து பார்க்கலாம். டிஆர்பி வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதுதான். இதற்கு முன்னாடி வெவ்வேறு யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு வருஷமாக டிஎன்செட்டை வந்து டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரில் டிஆர்பி வெப்சைட்டில் டிஎன்செட் எக்ஸாம் வந்து 2026 வருஷத்துக்கு வந்து கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் கேலண்டரில் வந்து ஜூலை 2026 ரிலீஸ் பண்ணப்படுவதாகவும் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 2026 நடக்க உள்ளதாகவும் அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நெட் எக்ஸாம் அப்ராக்சிமேட் 2026 டேட் என்ன, டிஆர்பியோட டிஎன்செட் 2026க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்ராக்சிமேட் டேட் என்ன, எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விவரத்தை வந்து பார்த்தோம். நீங்கள் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, அதாவது டிஎன்செட் அல்லது யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு 6 மாதமும் இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியும் ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸும் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.